தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 6:21 வரை, பிறகு அஸ்வதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, கிராமப்புறங்களில் போய் பார்த்தா இந்த வெயிலில் நடந்து போவாங்க. அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியில் கால் ரொம்ப சுடும். ஓடிக்கிட்டே இருக்கிற போது நிழல் கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு மரத்து நிழல் அங்கே இருக்கையா, இங்கே போகலாம்பாங்க. வெயிலினுடைய அருமை நிழலில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது மாதிரி எதன் அருமை எதில் தெரியுங்கிற பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப அற்புதமான வரிகள். நீரினுடைய அருமை பயிரில் தெரியும். நல்ல பயிர் வளர்ந்துருந்துச்சுன்னா நீர் நல்லா விட்டுருக்காருன்னு அர்த்தம். எப்போவுமே வயல் வச்சாச்சு அப்படின்னா கண்காணிப்பாக இருக்கணும். அந்த வயலில் நெற்பயிர் விளையிற போது தகுதியான நேரத்தில் சரியான காலங்களில் நம்ம நீர் விடணும். நீரினுடைய அருமை பயிரில் தெரியும். நிலத்தினுடைய அருமை விளைச்சலில் தெரியும். அது நல்ல நிலம்தானா அப்படிங்கிறது, எல்லா நிலமும் ஒரு மாதிரி தானா இருந்தாலும் உழுது அதை பண்படுத்தி அதுக்கு பிறகு நம்ம விளைச்சல் போடுறோம். அப்படி இருக்கும்போது நிலத்தினுடைய அருமை விளைச்சலில் தெரியும். கல்வியின் அருமை வாழ்க்கையில் தெரியும். சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்து சில பேர் ஃபெயிலாக போயிடுவாங்க, போய் சொல்லுவாங்க பாஸ் ஆகிட்டோம்னு. அப்படியே சுற்றிக்கினவங்க பிற்காலத்தில் பெரிய ஆளுகளை பார்க்குற போது அவரோட படித்தவர் கூட பெரிய நிலைக்கு வந்திருப்பார். என்னென்னு கேட்டால், நான் ஒரு 3 டிகிரி படித்தேன், 2 டிகிரி படித்தேன் பாரு. அப்போ வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அந்த கல்வியினுடைய அருமை எப்போ தெரியும்? வாழ்க்கை தொடங்குகிற பொழுது தெரியும், வாழ்க்கையில் தெரியும். செல்வத்தினுடைய அருமை எப்போ தெரியும் அப்படின்னா வறுமையில் தெரியும். ரொம்ப கஷ்டப்படுற போது அந்த பணத்தினுடைய அருமை குடும்பங்களில் சொல்லுவாங்க. நிறைய வெட்டியாக செலவழிச்சிடறாங்கன்னு வச்சுங்க, வீண் செலவு ரொம்ப அடித்தா இப்படி பணத்தை வெட்டியாக செலவழிக்கிறீங்களே, பணத்தினுடைய அருமை இல்லாத போது தான் தெரியும்பாங்க. ஆக செல்வத்தினுடைய அருமை வறுமையில் தெரியும். தாயினுடைய அருமை பாசத்தில் தெரியும். தாய் பாசத்துக்கு இணையாக எந்த பாசமுமே கிடையாது. அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாங்கள் கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவார், எவரை இழந்து விட்டால் நான் மீண்டும் பெற முடியாதோ, எவள் இல்லை என்றால் நான் இந்த உலகத்திற்கு வர முடியாதோ, அவளே எனக்கு தாய் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த தாய் பாசத்தில் அவளுடைய அருமை தெரியுமா. தந்தையினுடைய அருமை உழைப்பில் தெரியும். பிற்காலத்தில் தந்தைக்கு பின்னால் அவர் இவ்வளவு தூரம் நமக்கு நல்லது செஞ்சிருக்காரு, சேர்த்து வச்சிருக்காரு, வீடு வாங்கி வச்சிருக்கிறாரு, தொழிலுக்கு மூலதனம் போட்டு வச்சிருக்கிறாரு, அது மாதிரி நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுக்கு ஒரு விடை காட்டி வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லாம் தந்தைக்கு பின்னால தெரியுமா. தந்தையின் அருமை உழைப்பிலே தெரியும். நண்பனின் அருமை உதவுவதில் தெரியும். ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வேணும் அப்படின்னா யாரும் கொடுக்கலைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உடனே கொடுத்துருவாங்க, சரி நீ வச்சுக்க அப்படிம்பாங்களாம். நண்பனின் அருமை இந்த உதவுவதில் தெரியும். இப்படி எதன் அருமை எதில் தெரியும்னு போட்டிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட இந்த நல்ல வரிகளை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது நமக்கும் அந்த பணத்தினுடைய அருமை தெரியும், தாயின் அருமை தெரியும், தந்தையின் அருமை தெரியும். பெற்றோர்களுடைய அருமை தெரிந்தாலே முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்த்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும். பெற்றோர்களை பேணி வளர்த்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். முன்னோர்களுடன் சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆகையினாலே தான் அந்த அருமைகள் எப்பொழுது தெரியும் என்பதை பற்றி இந்த அற்புதமான வரிகளை உங்களுக்கு தெரிவித்தேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். இன்று தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், 2லே குரு. 12க்கு அதிபதி 2இல் பயணங்களால் பலன் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். சிலருக்கு அயல் நாட்டிலிருந்தும் அழைப்புகள் வரலாம், அயல் மாநிலங்களிலிருந்தும் வரலாம். பொதுவாக உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள், கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் முக்கிய புள்ளிகளை சந்தித்து நீங்கள் ஆலோசனை நடத்துகின்ற நாள். முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 2லே செவ்வாய் என்பது தைரியக்காரகன். நிறைய முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்ட இடத்திலே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக குரு ராசியில் இருந்தாலே நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் என்றே கருதலாம். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாய் ராசியில் இருக்கிறார், விரயஸ்தானத்தில் குரு. கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் 12இல் இருக்கின்ற பொழுது யோகம் செய்யும். எனவே கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதங்கத்தை தீர்ப்பீர்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பீர்கள். இன்று பொருளாதாரமும் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம், அதோடு புதனும் இருக்கின்றார். விரையாதிபதி 8 இருக்கின்ற பொழுது விரயங்கள் அடுக்கடுக்காக வரலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் மேலும் மேலும் கரைந்து கொண்டே போகலாம். சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் கூட உண்டு. ஒரு சிலர் கடன் சுமையின் காரணமாக கட்டிய வீட்டை கூட விற்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. ஏதாவது ஒரு சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதில் ஈடுபட்டாலும் மிகுந்த கவனத்தோடு ஈடுபட வேண்டும். விமர்சனங்களால் விரிசல் ஏற்படலாம். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வாகன மாற்றங்களும் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக இருக்கும். செய்தொழில் மந்தமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். இந்த ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்று விதத்தில் காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். செல்வ நிலை உயர சிநேகிதர்களும் வழிகாட்டுவார்கள். வியாழனுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். மேலும் உல்லாச பயணம், குடும்பத்தினரோடு சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்லும் சூழல் கூட உங்களுக்கு உண்டு. அதன் மூலமாக விரயங்கள் ஏற்பட்டாலும் நல்ல விரயமாக உங்களுக்கு அமையக்கூடிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நாள். நாளை செய்யலாம் என்று இருந்த காரியத்தை இன்றே செய்து முடிப்பீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் உங்களை விட்டு விலக நீங்கள் எடுத்த புது முடிவு வெற்றி தரும். குரு 8 இருந்தாலும் அதன் பார்வை 12 பார்ப்பதனாலே வாகனங்களால் பழுதுகளை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். வாகன பழுது செலவால் வாட்டம் ஏற்படுகிறது என்று புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான சிந்தனை அதிகரிக்கும். குடும்பஸ்தானத்திலே குருவின் பார்வை பதிவதனாலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்காக நீங்கள் செய்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வியக்கும் தகவல் கிடைக்கின்ற நாள். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூமி யோகமும் உங்களுக்கு உண்டு. அஷ்டமத்தில் மறைந்திருக்கும் செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இடம்பூமி விற்பனையால் லாபம் உண்டு. முன்னோர்கள் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். இந்த நாள் யோகமான நாள், வெற்றிகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு இருக்கின்றார். 3லே சனி. 3ல் சனி இருக்கின்ற பொழுது முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக பாதிப்புகள் வரலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள். சொந்த பந்தங்களால் வந்த துயரம் விலகுகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று நீங்கள் நினைப்பீர்கள். பொதுவாக நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள். குறு பார்வை இருப்பதனாலே நேற்று நிறைவேறாத ஒரு காரியம் இன்று நிறைவேறும். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். திடீரென பயணங்களும் உங்களுக்கு உருவாகி மகிழ்ச்சியை தருகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். வாங்கல் கொடுக்கல்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். 2லே ராகு திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். என்றைக்கோ கொடுத்த தொகை வசூலாகாமல் இருந்தால் அந்த பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தலாம். மாமன மைத்துன வழியில் உங்களுக்கு ஒரு மங்கல் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டவும் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். இன்று இனிய நாள். மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன், சூரியன், சுக்கிரன், ராகு கூட்டு கிரக யோகம் ஒன்று சரியாக செய்யவிட்டாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எனவே நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நாள். ஆனால் 2க்கு அதிபதி செவ்வாய் 4ல் 3ஆம் இடத்திலே குரு பரிவர்த்தனை. எனவே
உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பொதுவாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை. ராசியிலேயே சூரியனும் ராகவும் இருப்பதனாலே கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகரிக்கும். அரசு வழியில் ஒரு சிலருக்கு சிக்கல்கள் வரலாம். கணக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மேலெடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பை காட்டிலும் ஒரு பொருத்தமற்ற பொறுப்புகள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். வழிபாட்டின் மூலமாக உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.